எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபருக்கு சபாநாயகர் அறிவித்தார். அதன்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றம் கண்டுள்ள முக்கிய நாடு. சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்துக்கு இணையாக சுற்றுலா பயணிகளின் வருகை மீண்டும் திரும்பியுள்ளதால் சுவிஸ் சுற்றுலா அலுவலகம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்துக்கு வருகை புரிந்து அங்குள்ள சுற்றுலா விடுதிகளில் ஒரு இரவாவது தங்கிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 43 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை உலுக்கும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு இன்று விஜய் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். இந்த நிலையில் சமீபத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கைது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்த 32 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடல் பகுதியில் 5 நவீன மீன்பிடி படகுகளில் இருந்த குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகள் தலைமன்னார் கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. அதன்படி கடந்த ஆண்டில் மாத்திரம் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 131 இந்திய மீனவர்களையும் 18 மீன்பிடி படகுகளையும் கடற்படை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் சாமியின் மறைவு தமிழினத்திற்கு பேரிழப்பு. டக்ளஸ் இரங்கல். தொழிலதிபர் SP சாமியின் மறைவு தமிழினத்திற்கே பேரிழப்பாக அமைந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இன்று இடம்பெறும் மன்னாரின் இறுதி கிரிகைகளில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி உரையாற்றும் போதே இவர் இதனை கூறினார். பிரபல தொழிலதிபரும் தினக்குரல் பத்திரிகை ஸ்தாபகருமான SP சாமி என அழைக்கப்படும் செல்லையா பொன்னுசாமி தனது 89வது வயதில் கடந்த 18ஆம் தேதி காலமானமை குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கத்திடம் நாமல் முன்வைத்த கோரிக்கை. அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சினை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள ஒலு பொதுப விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு கூறினார். கிழக்கிழங்கையில் துப்பாக்கிச்சூடு. தெஹியத்த கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பணியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தஹியத்த கண்டிய முவப்பெட்டி கேவல ஹுலங் பந்தானகத பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வீரகெட்டிய எதிரந்தெனிய கிராவல பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது.